அம்மா பேசுகிறேம்மா. கொடை மிளகால முட்டை பொடிமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம் பருப்பு போட்டேங்கடா. உளுத்தம் பருப்பு செவந்த உடனே வெங்காயம், இஞ்சி துருவல், அப்புறம் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா போட்டு மஞ்சத்தூள் சிறிதளவு போட்டுங்கம்மா. தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுங்கடா. உப்பு போட்டு மிளகுத்தூள் போட்டு நல்லா வதங்கட்டம்மா. அந்த காய் அது கூட மல்லித்தழையை போட்டுங்கடா. போட்டு நல்லா வதங்கின உடனே முட்டை உடச்சி ஊற்றிங்கடா. 2 முட்டை. ஒரு கொடை மிளகா 2 போட்டால் நல்லாயிருக்கும். இன்னும் கூட போட்டுக்கலாம். 2 உடச்சி ஊற்றிருக்கண்டாம்மா. இதை நல்லா வதக்கிடுங்கம்மா. நல்லா அப்படியே உதிராக வர்ற மாதிரி வதக்குங்கடா. ஸ்லோவில் வச்சுட்டு வதக்கிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கம்மா. இந்த கொடை மிளகால உடம்புக்கு அவ்வளோ நன்மைடம்மா. குழந்தைங்களுக்கு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே சாப்பிட்றது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கள்ல. இதில் கலர்ஃபுல்லாக எல்லோ கலரு, க்ரீன் கலரு, ரெட் கலர் போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. இது செஞ்சு கொடுத்து பாருங்கடா. இதாண்டாம்மா அம்மாவோட டிப்ஸு.